அல்லாஹ் கொடுத்த அமிர்தம். நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்ன்றாங்க. கெஃபிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெஃபிர் இல்லையே. அது குடிச்சா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்னு சொல்லி இப்ப நம்ம உலகம் முழுக்க சர்க்கரை நோய் வராமல் தடுக்க, வந்தவர்கள் அளவு குறைக்க, இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. பால் இருக்குல்ல, நம்ம பாலை உர ஊத்தி தயிர் ஆக்கும். உர ஊத்த தயிர் ஊத்தாம இந்த கெஃபிர் கிரைன்ஸ் ஊத்திட்டோம்னா அது கெஃபிர் ஆயிரும். ஆறுன பால்ல தான் கலக்கணும், ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பால்ல கலந்தா செத்து போயிடும். இன்னும் நல்ல விஷயம்னா கெஃபிர் வந்து வளர்ந்துகிட்டே வரும். எனக்கு முத ஒரு பேஷண்ட் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தாங்க. இந்த கெஃபிர் வந்து ரெகுலரா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கட்ல வந்து நல்ல ஃபர்ஸ்ட் 4 நாள் வந்து வயிறு கொஞ்சம் ஊத்திட்டு பேட் ஸ்மெல்லோட கேஸ் போகும். ஏன்னா இது பேட் பாக்டீரியாவை கொல்லும். 2021லயும் 19ல 2017 3 ரிசர்ச் நடந்திருக்கு கிருத்தி. அந்த ரிசர்ச்ல வந்து இந்த கெஃபிர் கிரெயின்ஸ்ல சால்மன் டைஃபாய்டு காஸ் பண்ணதுல அந்த கிருமியை இதுல ஆட் பண்ணிருக்காங்க. நார்மல் மில்க்ல ஆட் பண்ணிருக்காங்க. மில்க்ல அது எப்படி வளர்ந்துச்சுனோ இதுல அது கலந்த அளவை விட எவ்வளவு குறைஞ்சி காணாம போச்சுன்றது ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்ப இது பேட் பாக்டீரியாஸ், நம்ம உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை இந்த கல்ச்சர் மீடியம்ல அது வளர்க்கவே விடல. அப்ப எவ்வளவு சூப்பர். நோய் தொற்று, நோய் எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்கு, எது கெட்டாலும் சளி பிடிக்குது. ஈவன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற குழந்தைங்க இப்ப பால் குடிச்சா ஒத்துக்காது, ஆனா இது பிரேக் பண்ணிடுது இல்லையா? இது வந்து பிரேக் பண்ணிடுறதுனால தயிரா மாறுறது. கெஃபிர் வந்து அந்த பாலை வந்து பிரேக் பண்ணி தான் தயிரா மாறுது. அதே மாதிரி தான் கெஃபிர் கிரைன்ஸும் பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது அந்த மில்க் இன்டாலரன்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாலே லாக்டோஸ் இன்டாலரன்ஸே இருக்கவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும். கண்டிப்பா நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணல, ஒத்துக்குது அப்படின்னு சொன்னா ரெகுலரா எடுத்துக்கலாம். நீங்க பாலா குடிச்சா நம்ம என்ன யோசிப்போம்னா பால் வந்து குடிக்கக்கூடாது, கெடுதல், நம்ம கட்டுக்கு அது நல்லது இல்லை, அதனாலதான் வந்து அது வந்து குளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கணும், கேசன் ஃப்ரீ டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எல்லாமே மில்க் இதெல்லாம் கட் பண்றாங்கல்ல. அப்படி கட் பண்றவங்களுக்கு கால்சியம் தேவை. அப்ப நம்ம பாலை ஸ்பிளிட் பண்ணி சிம்பிள் வே ஆஃப் அப்சார்ப்ஷன்ல இருக்கிற கெஃபிரா எடுத்தோம்னா 1000 டைம்ஸ் பெட்டர். ஓகே. ஓ, இப்ப தயிரையும் காட்டிலும் இது வந்து பயங்கர பெனிஃபிஷியல். என்னன்னா தயிர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், பட் கெஃபிர் கிரைன்ஸ்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஈஸ்ட் வந்து தயிரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் கொஞ்சம் எஃபிகசி உள்ளது. தயிரும் நல்லதுதான். தயிர் நம்ம யூஸ் அதாவது பாலை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு தயிர் நல்லது. அது தயிரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 மடங்கு இது நல்லது. கெஃபிர்ங்கிறது ஆன்லைன்ல தான் இப்போ வாங்க முடியும் இல்ல? ஓகே. கெஃபிர் வந்து ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல கிடைக்குது, நிறைய அமேசான் மாதிரி நிறைய சைட்ஸ்ல கிடைக்குது. எனக்கு வந்து அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ரொம்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டேன். அப்போ ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சோண்டு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ 1 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க.